விட்டார். 9 தடவை இந்த தமிழகத்திலே வருவதற்கு என்ன காரணம்? திராவிட இயக்கம் தான் காரணம். அவர் திராவிட இயக்கத்தை அழித்து விட்டுத்தான் மறுவேலை என்கிறார், ஒழித்து கட்டிவிட்டுத்தான் மறுவேலை என்கிறார். நான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மரியாதையோடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் பெரிய பதவியிலே இருக்கிறீர்கள். 130 கோடி மக்களுக்கு தலைமகனாக தலைமை அமைச்சராக இருக்கிறீர்கள். நீங்கள் பண்பாட்டின் அடிப்படையிலே நாகரிகத்தின் அடிப்படையிலே பேச வேண்டும். நீங்கள் தெருவோரத்திலே போகிற எவனோ பேசுவதை போல தமிழ்நாட்டுக்கு வந்து அழிப்பேன் ஒழிப்பேன் என்று சொன்னார். எந்த இயக்கத்தை அழிப்பீர்கள்? திராவிட இயக்கத்தையா? அது 100 ஆண்டு கடந்த இயக்கம். ரத்தமும் கண்ணீரும் சிந்தி கட்டி காக்கப்பட்டு வளர்த்தெடுக்கப்பட்ட இயக்கம். டி.எம். நாயரும் தியாகராயரும் நடேசனாரும் போட்ட பதியனில் நம்முடைய அறிவாசான் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரும் அவரது தலைமை மாணாக்கர் பேரறிஞர் அண்ணா அவர்களும் கட்டி எழுப்பிய அந்த மாளிகையை டாக்டர் கலைஞர் அவர்கள் கட்டி காத்து, அதற்கு பிறகு இன்றைக்கு லட்சோப தொண்டர்கள் அந்த இயக்கத்தை பாதுகாக்க தயாராக இருக்கிறார்கள் தங்களுடைய தலைவரின் தலைமையிலே என்ற இந்த சூழ்நிலையில் நீங்கள் அழித்துவிட்டு வருவீர்கள் என்கிறீர்கள். திராவிட இயக்கம் எப்படி தோன்றியது? சமூக நீதியை காப்பதற்காகவும் ஒரு ஆதிக்கத்தை ஒழிப்பதற்காகவும். நான் முதலிலே சொன்ன பெயர்களுள்ள தலைவர்கள் எல்லாம் பாடுபட்டு இந்த திராவிட இயக்கத்தை உருவாக்கினார்கள். எண்ணற்றவர்கள் உயிர் துறந்தார்கள். உடையார்பாளையம் வேலாயுதம் திராவிடர் கழகத்தில் தான் இருந்தார். அவர் ஆசிரியராக இருந்தார். மாணவர்களிடம் பெரியாரை பற்றி பேசினார், திராவிட இயக்கத்தை பற்றி பேசினார். அதனாலே அவர் ஒரு நாள் இரவில் அடித்து கொல்லப்பட்டு அங்கிருக்கிற ஒரு மரக்கிளையிலே கழுத்திலே முடிச்சை போட்டு கயிற்றிலே தொங்குவதை போல போட்டு வைத்து விட்டு போய்விட்டார்கள். நடுநிசி ஆகியும் வீடு திரும்பவில்லை. அவரது மனைவிக்கு இருப்பு கொள்ளவில்லை. இவ்வளவு நேரம் வராமல் இருக்க மாட்டார்களே என்று பதறி பதறி வாசலுக்கும் வீட்டுக்குமாக அலைந்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு 4 மணி இருக்கும். ஒரு உருவம் மரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறது, தூக்கிலே போட்டிருக்கிறார்கள். அது என்னவென்று போய் பாருங்கள் அம்மா என்று சொன்னவுடன் ஓடினார். அங்கே ஓடி சென்று பார்க்கிற போது தன் கணவர்தான் அப்படி நிர்வாணமாக அத்தனை ஆடைகளையும் அவிழ்த்தெறிந்து விட்டு அவரை தூக்கிலே தொங்க விட்டிருக்கிறார்கள். அடித்து கொன்ற பிறகு அழுது புலம்பிக் கொண்டே தன்னுடைய சேலையினுடைய ஒரு பகுதியை கிழித்து உடையார்பாளையம் வேலாயுதத்தினுடைய இடுப்பிலே சுற்றி வைத்து ஓங்கார புலம்பல் கூச்சலை எழுப்பி திரண்டிருந்த மக்களிலே வந்தவர்கள் பலர் மரத்திலேறி அவருடைய சடலத்தை கீழே கொண்டு வந்தார்கள். அந்த உடையார்பாளையம் வேலாயுதத்தினுடைய ஆவி இந்த கருப்பு சிவப்பிலே கலந்திருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். நட்ட நடுநிசையில் 2வது ஆட்டம் சினிமா முடிகின்ற வேளையில் வீடு திரும்புகின்ற அந்த கட்டிடம் காலை திராவிடத்தின் தளபதியாக இருக்க தகுதியானவர் என்று பெரியாரால் பாராட்டப்பட்ட KVK சாமி 8 துண்டுகளாக வெட்டி எறியப்பட்டார். ரத்தம் தூத்துக்குடி மண்ணோடு கலந்தது. அந்த ரத்தமும் கலந்ததுதான் திராவிட இயக்கத்தினுடைய கொடியாகும். நெல்லிக்குப்பம் மஜீத், வண்ணை பாண்டியன், பிரதாபச்சந்திரன் இவர்கள் எல்லோரும் கொல்லப்பட்டார்கள். திராவிட இயக்கத்தை காப்பதற்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பதற்கு தங்கள் உயிர்களை தந்தார்கள். லட்சக்கணக்கான தொண்டர்கள் எண்ணற்ற முறை சிறை சென்றார்கள். விசாவிலே ஓராண்டு காலம் இருந்தார்கள். எண்ணற்ற முறை சிறை சென்ற போதும் அவர்கள் யாரும் மனம் கலங்கவில்லை. அப்படிப்பட்ட தீரர்கள் பட்டி கட்டி காத்த இயக்கம் தான் திராவிட இயக்கம். நெல்லிக்குப்பம் மஜீத், வண்ணை பாண்டியன் என்று நான் சொன்னேன் அல்லவா? இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். இந்த கட்டத்தில் தான் இந்தி திணிப்பு வருகிறது. இன்று நரேந்திர மோடி சொல்லுகிற இதே வார்த்தைகளையே டெல்லி பட்டணத்தால் ஆதிக்கவாசிகள் சொல்லுகிறார்கள். அப்படி சொன்ன போது முதலமைச்சர் பக்தவச்சலம் இந்திதான் இங்கு ஆட்சி மொழி என்று பேட்டி கொடுக்கும் போது சொன்னதை கேட்டுக் கொண்டிருந்த கீழப்பழூர் சின்னசாமி தன் வீடு சென்றார். போகிற வழியிலே 10 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்கி கொண்டு போறார். வீட்டிலே மனைவி தூங்கிக் கொண்டிருந்தார், பிள்ளைகள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களை ஒரு பார்வை நன்றாக உற்று பார்த்துவிட்டு இனிமேல் இவர்களை பார்க்க போவதில்லை என்ற முடிவோடு அவன் திருச்சி ரயில்வே ஜங்ஷனுக்கு வந்தான்.
பொழுது விடிய போகிறது. முதலமைச்சர் ரயிலே வந்து இறங்க போகிறார். அப்பொழுது தன்னுடைய உடம்பிலே அந்த மண்ணெண்ணையை ஊற்றிக் கொண்டு நெருப்பு வைத்துக் கொண்டு பாதாதி கேசம் பற்றி எரிய எலும்புகள் படியில் படியில் என்று உடைய அவர் தமிழ் வாழ்க இந்தி ஒழிக என்று முழக்கமிட்டவாறே சின்னசாமி தன் உயிரை துறந்தார். அப்படித்தான் அதற்கு பிறகு இந்திய எதிர்ப்பை போலவே ஈழத்தமிழர் பிரச்சனை வந்த போதும் எங்கே முத்துக்குமார் உள்ளிட்ட 19 பேர் தீக்குளித்து மடிந்தார்கள். ஆகவே தியாக பூமியாம் இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் கொண்டு வந்து எதையும் திணிக்க முடியாது. அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் தெரியுமா? அதிர்ச்சி அடைவீர்கள். அகமதாபாத்திலே ஒரு கூட்டத்தை போட்டார்கள். சனாதன சன்பத் என்கின்ற அந்த பெயரில் இந்துத்துவவாதிகள், சனாதனவாதிகள் அவர்கள் எல்லோரும் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள். அந்த கூட்டத்திலே 32 பக்கம் கொண்ட ஒரு பிரகடனத்தை தயாரித்தார்கள். அந்த பிரகடனம் இதுதான் எங்கள் எதிர்கால திட்டம் என்று விநியோகித்தார்கள். அதிலே ஒரு பிரதி எனக்கும் கிடைத்தது. அதில் முதல் வரி என்ன இருக்கிறது தெரியுமா? இனிமேல் இந்த நாட்டை இந்தியா என்று அழைக்கப்பட மாட்டார், அழைக்க கூடாது. அதற்கு பதிலாக பாரத் என்றுதான் அழைக்க வேண்டும். அரசியல் சட்டத்திலேயே இந்தியா இருக்கிறது. இவர்கள் இந்தியா என்ற பெயரையே உச்சரிக்க மாட்டோம். இங்கே முஸ்லிம்களுக்கு ஓட்டு கிடையாது. இனிமேல் முஸ்லிம்களுக்கு வாக்குரிமையும் இல்லை, ஓட்டுரிமையும் இல்லை, பிரஜை என்கின்ற பெருமையும் இல்லை. அதை போலவே ஆப்கானிஸ்தானத்திலிருந்தும் பாகிஸ்தானிலிருந்தும் வங்கதேசத்திலிருந்தும் வருகிறவர்கள் இந்த தேதிக்கு பின்னாலே வந்தவர்கள் யாரும் இங்கே குடியிருக்க முடியாது. இலங்கையிலே இருந்து வந்திருக்கக்கூடிய ஈழத் தமிழர்களுக்கும் வாக்குரிமை கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது. இதுதான் அவர்கள் தயாரித்த பிரகடனம். இந்த பிரகடனத்தை வெளியிட்டார்கள். இந்த உணர்வோடுதான் பிரதம அமைச்சர் அவர்கள் நாடு சுற்றி வருகிறார்கள். இங்கே 9 முறை வருவதற்கு காரணம், இங்கே 40க்கு 40 திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று அவருக்கு புள்ளி விவரத்தோடு புலனாய்வு துறையினர் தந்ததன் காரணமாக அவர் 9 தடவை வந்தார். 90 தடவை என்ன, 100 தடவை வரட்டும். உங்களைப் போல எத்தனை பேரை நாங்கள் பார்த்திருப்போம். இந்த இயக்கத்தை யாராலும் அழிக்க முடியாது. இது தியாக கோட்டை, கண்ணீரும் செந்நீரும் சிந்தி உருவாக்கப்பட்ட கோட்டை. இந்த திராவிட இயக்கத்தில் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்று முதலமைச்சரானதற்கு பிறகு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை உலகமே வரவேற்கிறது. நாடு பூராவிலும் காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமரி வரையிலே இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் நோக்கர்களும் இந்த இளம் வயதிலே இவ்வளவு அருமையான திட்டங்களை தருகிறாரே ஸ்டாலின் என்று பாராட்டுகின்றார்கள். அவர் ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறார். அந்த பள்ளிக்கூடத்திலே இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் பார்க்கிறார். எல்லாம் சின்னஞ்சிறு பிள்ளைகள், 1வது வகுப்பிலிருந்து 5வது வகுப்பு வரை படிக்கிற பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை நெருங்கி சென்று அதில் ஒரு பிள்ளையிடம் கேட்கிறார், ஏமா இவ்வளவு சோகமா இருக்கிறீங்க, எல்லாரும் வாட்டமா இருக்கிறீங்க, எதனால, என்ன காரணம்? அம்மா அடிச்சாங்களா, அப்பா அடிச்சாங்களா, யாராவது திட்டினாங்களா, ஏன் இப்படி சோர்வா நீ இருக்கிற, உன் பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே இப்படி இருக்கிறாங்களே என்ற போது ரொம்ப தயக்கத்துக்கு பிறகு அந்த பெண் சொன்னாள், நான் சாப்பிடல, நாங்க யாருமே சாப்பிடல. ஏன் சாப்பிடல? வீட்டுல சாப்பாடு இல்லை, அதனால இங்க வந்தோம். நெஞ்சிலே இடி பாய்ந்ததை போல அதிர்ச்சியுற்ற முதலமைச்சர் நேரடியாக கோட்டைக்கு போனார். ஒரு உத்தரவை வெளியிட்டார். இனிமேல் தமிழ்நாட்டிலே உள்ள அத்தனை ஆரம்ப பாடசாலைகளிலும் மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக உணவு வழங்கப்படும், தரமான உணவு, ருசியான உணவு வழங்கப்படும் என்று. இது இந்தியாவிலே இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் எல்லோருக்கும் நாமும் இப்படி செய்தால் என்ன என்ற எண்ணம் ஏற்பட்டது. அதை விட கனடாவினுடைய பிரதமர் ட்ரூடு, அங்கே கனடாவிலே ஏராளமான தமிழர்கள் வசிக்கிறார்கள். அவர் தமிழர்களை மிகவும் நேசிக்கக்கூடியவர். அவர் ஒரு உத்தரவு போட்டார், இனிமேல் கனடாவில் காலை பள்ளிக்கூடத்துக்கு வருகிற பிள்ளைகள் எல்லோருக்கும் உணவு வழங்கப்படும் என்று அவர் உத்தரவு போட்டார். அவருடைய சகாக்களான மந்திரிகள்
எப்படி இந்த யோசனை உங்களுக்கு தோன்றியது என்று கேட்டார்கள். இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. அதனுடைய தென்னிந்தியாவின் தென்கோடி முனையிலே ஒரு மாநிலம் இருக்கிறது. அதற்கு தமிழ்நாடு என்று பெயர். அந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு இளைஞர் வந்திருக்கிறார், ஸ்டாலின் என்று அவருக்கு பெயர். அவர்கள் இந்த திட்டத்தை அறிவித்ததை நான் தொலைக்காட்சியிலே பார்த்தேன். இதே திட்டத்தை கனடாவிலும் நாம் நிறைவேற்றுவோம் என்று சொல்லி இந்த அறிவிப்பை செய்தேன் என்றார். ஆகவே உலகத்தையே கவனத்தில் ஈர்க்கக்கூடிய அளவுக்கு அவர் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். உலக முதலீடுகளை ஈர்ப்பதற்காக லட்சக்கணக்கான இளைஞர்கள், இளம் பெண்கள் வேலையின்றி தவிக்கிறார்களே, அதை போக்குவதற்காக பல நாடுகளுக்கு, ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று ஒப்பந்தம் போட்டு கொண்டு வந்தார். அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கிட்டத்தட்ட 9.5 லட்சம் கோடி நிதி தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு ஒப்பந்தம் போட்டுக் கொண்டு வந்தார். 30 லட்சம் இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு அதனாலே வேலை கிடைக்கும். தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை கருதி அவர் இப்படி பணியாற்றிக் கொண்டிருக்கிற பொழுது அவரை பற்றியும், எங்கள் இயக்கத்தை பற்றியும், திராவிட இயக்கத்தை பற்றியும், திமுக ஆட்சியை பற்றியும் போட்டியிடுகிற வேட்பாளர், எதிர்த்தரப்பிலே போட்டியிடுகிற வேட்பாளர் ஏதேதோ பேசுகிறார். அவர் உண்மையிலே ஐபிஎஸ் படித்தானா அல்லது எங்கேயாவது ஐபிஎஸ் என்ற பட்டத்தை சுமந்து எடுத்துக்கொண்டு வந்தாரா? எங்களுடைய வேட்பாளர், அடுத்த வேட்பாளரை பற்றியோ போட்டியிடுகிற கட்சியை பற்றியோ நீங்கள் பேசக்கூடாது. ஆனால் நீங்கள் நாளும் பேசுகிறீர்கள். உழைத்து கட்டிவிட்டுத்தான் வேலை என்று உங்களுக்கு பின்னாலேயே பிரதமர் வருகிறார், தலைமை அமைச்சர் வருகிறார். ஆனால் உங்களாலே எதுவும் செய்ய முடியாது. பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களே, நானும் பல பிரதமர்களை பார்த்திருக்கிறேன், சபையிலே பேசியிருக்கிறேன். ஆனால் உங்களை போல ஆணவம் கொண்ட ஒரு பிரதமர் இந்தியாவின் வரலாற்றிலேயே வந்தது கிடையாது. அவர், நான் நாடாளுமன்றத்துக்கு என்னை கலைஞர் அவர்கள் அனுப்பி வைத்த போது அண்ணன் முரசொலி மாறனோடு நான் போனேன். அதற்கு பிறகு அங்கே மொரார்ஜி தேசாய் பிரதமராக இருந்தார். என்னிடத்திலே ஒரு கடிதம் ஒரு நாள் வந்தது. அட்ரஸும் இந்தியில் இருக்கிறது. உடைத்து பார்த்தால் உள்ளே இருக்கக்கூடிய வாசகங்களும் இந்தியிலே இருக்கின்றன. நான் உடனே ஒரு ஸ்பெஷல் மென்ஷனுக்கு எழுதி கொடுத்து விட்டு அன்றைக்கு பிரதமர் மொரார்ஜி தேசாய் வியாழக்கிழமை சபையிலே இருக்கிறார் கேள்வி நேரத்தில். அவர் கேள்வி நேரம் முடிந்து எழுந்து போவதற்கு முன்பாக நான் எழுந்தேன். மிஸ்டர் சேர்மன், ஐ வாண்ட் டு ரைஸ் an important matter. ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே சொல்ல போகிறேன். இந்தி கூடாது என்பதை பண்டித ஜவஹர்லால் நேரு ஏற்றுக்கொண்டு இந்தி பேசாத மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற வரை ஆங்கிலம் நீடிக்கும் என்ற உறுதிமொழியை காற்றிலே பறக்க விட்டுவிட்டு எனக்கு இந்தியிலே ஒரு கடிதம் வருகிறது ஒரு மந்திரியிடம் என்றால் இது எப்படி நான் புரிந்து கொள்வது? இது ரொம்ப அக்கிரமம் என்று சொல்லி மொரார்ஜி தேசாய் கொஞ்சம் முரட்டு பிடிவாதம் கொண்டவர். அவர் எழுந்து நின்றவாறே அந்த சகோதரனை கேட்கிறேன், அந்த கடிதத்தை என்னிடம் கொஞ்சம் தாருங்கள் என்றார். நான் ஆத்திரத்தின் உச்சத்திலே இருந்தேன். இந்த கடிதத்தை தந்து என்ன செய்ய போகிறீர்கள்? இந்தியா பூராவில் நீங்கள் உத்தரவிட்டிருக்கிறீர்கள் இந்தியை திணிப்பதற்காக. நான் உங்களிடத்திலே கொடுப்பதற்காக கொண்டு வரவில்லை. இது சுக்குநூறாக கிழித்து உங்கள் முகத்திலே விட்டறிவதற்காக கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னேன். முதலமைச்சர் ஒன்றும் பேசவில்லை, பேசாமல் போய்விட்டார். மற்ற எம்பிக்கள் எல்லாம் வந்து என்ன பிரதமரிடத்தில் இப்படி பேசிவிட்டீர்கள், இது அக்கிரமம் அல்லவா? இந்தி கூடாது என்ற பயிற்சியில் இருந்து நாங்கள் வந்தவர்கள். அந்த இந்தியை கொண்டு வந்து திணிக்க வேண்டும் என்று மொரார்ஜி தேசாய் நினைக்கிறார். அதற்கு பிறகு அடுத்து பிரதமராக லால் பகதூர் சாஸ்திரி வந்தார். அந்த எல்லை யுத்தத்திலே இந்தியாவினுடைய வானத்தை காப்பாற்றியவர் லால் பகதூர் சாஸ்திரி மனக்ஷாவை வங்கதேசத்துக்கே அனுப்பி வங்கதேசத்திலே 90,000 பாகிஸ்தானியர்கள் சரணடைந்ததற்கு பிறகு ஒப்பந்தம் போட்டு வங்கதேசம் என்ற ஒரு தனி நாட்டை உருவாக்கினார் இந்திரா காந்தி. அப்பொழுது வாஜ்பாய் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் துர்கா தேவியை நாங்கள் வரவேற்கிறோம். சொன்னது வாஜ்பாய், எதிர்கட்சியில் தான் இருக்கிறார். துர்கா தேவியை நாங்கள் வரவேற்கிறோம் என்று சொன்னதையும் அதற்கு பிறகு வந்த பிரதம அமைச்சர் நரசிம்மராவ் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் கோரிக்கையை நான் எடுத்துக் கொண்டு போய்
இந்த நாட்டிலே வடநாடு சைனா படையெடுத்து வந்த போது தன் மகனை போர்க்களத்துக்கு அனுப்புகிறேன் என்று ஜவஹர்லால் நேருவுக்கு கடிதம் எழுதியவர் காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப். அவர் நாட்டுக்காகவே வாழக்கூடியவர். அவருடைய தபால்தலை வெளியிடப்படவில்லை. அந்த தபால்தலையை நீங்கள் வெளியிட ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்று சொன்னவுடன் அங்கேயே உத்தரவிட்டார். அந்த தபால்தலை வெளியிடப்பட்டது. அது அனைவருக்கும் தெரியும். பிரதமர்கள் என்று சொன்னால் ஒரு சாதாரண ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்கக்கூடிய பண்பாடு இருந்தது. அதுக்கு பிறகு பிபிசிக்கு வந்தார். சமூக நீதியையும் மண்டல் கமிஷனையும் பாதுகாத்து தந்தார். அதற்கு பிறகு ஒரு இடைவெளிக்கு பிறகு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர் பிரதமராக வந்தார். அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை ராஜ்யசபாவிலிருந்து எனக்கு பழக்கம். அவர் வீட்டுக்கெல்லாம் அடிக்கடி போவேன். என் மீது எல்லையற்ற பிரியம் கொண்டிருந்தார் என்பதற்கு கொடிசியாவிலே அவர் இங்கே வந்து கோயம்புத்தூரிலே கலந்து கொண்ட போது நண்பர்கள் உணவு அவரோடுதான் அந்த கொடிசியாவுக்குள்ளே பிரதமருக்கு என்று ஒரு குவார்டர்ஸ் போட்டிருந்தார்கள். அதிலே நான் போய் உட்கார்ந்தேன். அங்கே போய்தான் அவரிடத்திலே எதுவும் பேசுவேன். இப்படிப்பட்ட சூழலில் இங்கே நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தை தனியார்மயமாக்குவது, டிஸ்இன்வெஸ்ட்மென்ட் செய்வது என்று அரசாங்கம் முடிவு செய்து எல்லோரிடமும் கையெழுத்து பெற்று அறிவிக்க வேண்டியதுதான் பாக்கி. நான் ராம்தாஸ் பாஸ்வான் அந்த துறை அமைச்சரை போய் பார்த்தேன். எங்கள் மண், எங்கள் பூமி, எங்கள் ரத்தத்தை வேர்வையாக கொட்டியிருக்கிறோம். அதை நவரத்தினங்களிலே உண்டாகிய நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை நீங்கள் வடநாட்டு பெருமுதலாளிகளுக்கு விற்க போகிறீர்களாவே, இதை எப்படியாவது மாற்ற வேண்டுமே என்று மிஸ்டர் வைகோ அது நடக்கவே நடக்காது. மந்திரி சபை கையெழுத்து போட்டு பிரதமர் கையெழுத்துக்காக அந்த ஃபைல் கோப்பு காத்துக் கொண்டிருக்கிறது. நான் உடனே பிரதமருடைய அறைக்கு ஓடினேன். அவர் இல்லை. செயலாளரிடம் கேட்டேன், இன்றவருக்கு சற்று உடல் நலம் இல்லை, ஆகவே வழக்கமாக வியாழக்கிழமை வருகிறார், இன்று வரவில்லை என்றார். நான் அவரை உடனே பார்க்க வேண்டும், அது எங்களாலே முடியாது என்றார். நீங்கள் தொலைபேசியை என்னிடத்திலே கொடுங்கள், அங்கே இருக்கிற செக்ரட்டரி இடத்திலே நான் பேசுகிறேன், அந்த செயலாளரிடத்திலே பேசுகிறேன். தலைபோகிற வேலை, நான் வந்து பிரதமரை சந்தித்தே ஆக வேண்டும், எப்படியாவது ஏற்பாடு செய்யுங்கள் என்று இதை வாஜ்பாயிடத்திலே சொன்னவுடன் சரி 7 மணிக்கு வர சொல் என்று சொல்லிவிட்டார். 7 மணிக்கு நான் வாஜ்பாய் அவர்களிடத்திலே போய் 24 தொழிற்சங்கங்கள் கையெழுத்து போட்ட அந்த மெமரண்டம், செந்தில் அதிபதியின் கையிலே கொடுத்த அந்த மெமரண்டம், அதை அவரிடத்திலே கொடுத்தேன். முழுவதும் படித்து பார்த்தார். பார்த்துவிட்டு என்னை பார்த்து ஒரு சோக புன்னகை விட்டார். ஒன்று செய்ய முடியாது வைகோ, எல்லாம் கேபினட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு, இதை நாங்கள் விற்பது, டிஸ்இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவது, இந்த பங்குகளை விற்பது என்று முடிவெடுத்தாகிவிட்டது என்றார். அது எங்கள் நிலம் அல்லவா, நெய்வேலி நிலக்கரி நிறுவனம், அங்கே கொட்டப்பட்ட உயர்வையெல்லாம் தமிழரின் நஷ்டம் அல்லவா. அதிக லாபம் தருகிற பொதுத்துறை நிறுவனங்களில் நெய்வேலி நிலக்கரி நிறுவனமும் ஒன்றாக இருக்கிறது, நட்சத்திரங்களில் ஒன்றாக இருக்கிறது. அதையே எடுத்து வடநாட்டு முதலாளிகளுக்கு நீங்கள் தருகிறீர்கள். உங்கள் மீது கடுமையான கப்பலை புறாயவர்களுக்கு ஏற்பாடு செய்யாதீர்கள். நானே நேரடியாக மக்களிடம் போய் உங்கள் மீது குற்றஞ்சாட்டுகின்ற நிலைமை வரும் என்று கொஞ்சம் ஏற இறங்க பார்த்தா கண்களை சற்று மூடிக்கொண்டார். அது வழக்கமே அதான், கண்களை சற்று மூடிக்கொண்டார். பிறகு கண்ணிருந்து பார்த்து, எஸ், NLC won't be privatized, நிலக்கரி நிறுவனத்தை தனியார் மயம் ஆக்க மாட்டோம் என்று சொன்னார். இதை நான் பத்திரிகைகளுக்கு சொல்லலாமா என்று கேட்டேன். இங்கிருந்தவரை நீ சொல்லலாம் என்றார். நான் இந்து பத்திரிகையினுடைய தலைமை நிறுவனருக்கு NLC won't be privatized, அது தனியார் மயம் ஆக்கப்பட மாட்டாது என்று இந்திய பிரதமர் என்னிடத்திலே வாக்கு கொடுத்திருக்கிறார். அது எப்படி வாக்கு கொடுத்தார்? கேபினட் கிளியர் பண்ணிவிட்டது. நான் பிரதமருக்கு பக்கத்தில் இருந்து கொண்டுதான் பேசுகிறேன். இது தனியார் மயம் ஆகாது என்பதை திட்டவட்டமாக சொல்லிவிட்டார். நாளைக்கு மந்திரியிடம், மந்திரி சபையிலே இருக்கக்கூடிய மந்திரியிடம் செக்ரட்டரிகளை எல்லாம் வரவழைத்து இதை சொல்ல போகிறார் என்று மறுநாள் 10:30 மணிக்கு அமைச்சருடைய அறைக்கே சென்று விட்டேன். அவர் சொன்னார், நேற்றே சொல்லிவிட்டாரே, நான் லண்டன்ல இருந்து வந்தவுடன் நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை நாம் தனியாருக்கு விற்கக்கூடாது என்று முடிவெடுத்து விட்டோம், அதை நீங்கள் பாராளுமன்றத்திலே அறிவியுங்கள் என்று சொன்னார். அதற்கு பிறகு 24 தொழிற்சங்கங்களில் அத்தனை சங்கங்களும் சேர்ந்து நெய்வேலியிலே எனக்கு ஒரு வரவேற்பு கொடுத்து தொழிலாளர்களினுடைய உரிமையை
காப்பதற்காக பாடுபட்டார் என்று சொன்னார். அப்படிப்பட்ட வாஜ்பாய் அவர்கள் பாரசிங்கம் இங்கே வந்து சிகிச்சை எடுத்துக்கொண்டு போகட்டும் என்று அதற்கு பெர்னாண்டஸையும் ஜஸ்வந்த் சிங்கையும் அழைத்து அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று சொன்னார். அதற்குள் அவர் தாய்லாந்து போய்விட்டார். அப்படிப்பட்ட வாஜ்பாய் அவர்கள் நினைவு இன்றி பேச்சின்றி மோன நிலையிலேயே வருட கணக்கிலே படுக்கையிலே படுத்திருந்தார். 3 மாதத்துக்கு ஒரு முறை டெல்லி செல்வேன், பழக்கூடையோடு செல்வேன், பழக்கூடைய வீட்டுக்குள் வைத்து விட்டு அவர் அருகிலே போய் நிற்பேன், அவரை தொட்டு கும்பிட்டு விட்டு வருவேன். அவருக்கு ஒன்றும் பார்வை தெரியாது, பேச்சு கிடையாது, மூச்சு மட்டும் ஓடிக்கொண்டிருந்தது. அப்படி ஒரு பிரதமரும் இங்கே இருந்தார். இதையெல்லாம் சொல்லுவதற்கு காரணம் பண்பாடு உள்ள பிரதமர்கள். பண்டித நேரு ஒரு நாள் கூட பாராளுமன்றத்துக்கு வராமல் இருந்ததில்லை. பாராளுமன்றத்துக்கு வருவார், எதிர்கட்சிகள் எழுப்புகின்ற கேள்விகளுக்கு அவரே பதில் சொல்வார். சீன படையெடுப்பின் போது அவர் கண்ணீர் கம்பயமாக மனசுக்குள்ளே துக்கத்தை அடக்கிக் கொண்டு துரோகம் செய்து விட்டது சீனா என்று பாராளுமன்றத்திலே பேசினார். அறிஞர் அண்ணா அவர்கள் வேலூர் கோட்டை வழி மைதானத்திலே அதற்கு பிறகு விடுதலை பெற்று வந்து நான் பேச்சை கேட்க வாய்ப்பு கிடைக்கவில்லை, ஆனால் அந்த பேச்சை படித்து பார்த்து அற்புதமான உரையை இந்திய பிரதமர் நிகழ்த்தி இருக்கிறார். நாம் அனைவரும் தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும், உயிரையும் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட பிரதமர்கள் இருந்த நாற்காலியில் இன்றைக்கு நரேந்திர மோடி என்ற ஆணவம் கொண்டவர், அகம்பாவம் கொண்டவர், கர்வம் மிக்கவர், அப்படிப்பட்ட இடத்திலே இருந்து கொண்டு திராவிட இயக்கத்தை அழிப்பேன் என்று சொன்னார். லட்சக்கணக்கான தோழர்கள் திராவிட இயக்கத்திலே இருக்கிறார்கள். திராவிட இயக்கம் என்றால் இன்றைக்கு திமுக தான். ஆயினும் நான் திராவிட இயக்கத்தின் அங்கங்களை சொல்லுகிறேன். திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இவை எல்லாமே சேர்ந்ததுதான் திராவிட இயக்கம். இதற்கு தலைமை பொறுப்பிலே இருந்து கொண்டு இன்றைக்கும் ஆட்சி, அடுத்த தேர்தலிலும் ஆட்சி என்ற நிலைமைக்கு ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காத்து எடுத்துக் கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே அன்புக்குரிய வாக்காளர் பெருமக்களே, எத்தனை திட்டங்களை அறிவித்திருக்கிறார். பெண்கள் பேருந்திலே சென்றால் டிக்கெட் வாங்க வேண்டியதில்லை, இலவசமாக சென்று விட்டு வரலாம். அப்படி 44 கோடி தடவை பிரயாணம் செய்தவர்கள் இவ்வளவு பணத்தை இழந்திருக்கிறார்கள். கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துக்கு, ஆனால் அவர்கள் டிக்கெட்டை எடுக்கவில்லை, எடுக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டோம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை எல்லாம் செய்யக்கூடிய ஆட்சிதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலே அதனுடைய முதலமைச்சர் எவ்வளவு பக்குவமாக பேசுகிறார், எவ்வளவு பண்பாட்டோடு பேசுகிறார், எவ்வளவு நிதானமாக பேசுகிறார். ஆனால் பிரதம மந்திரிக்கு வயது அதிகமாகிவிட்டதை தவிர அந்த பேச தெரியவில்லையே. என்ன காரணம்? நம்ம யார் என்ன செய்ய முடியும்? நாம் தான் இனி காலாகாலத்துக்கும் ஆளப்போகிறோம் இந்த நாட்டை என்று மனப்பால் குடித்துக் கொண்டிருக்கிறார். அது ஒரு காலம் நடக்காது. இந்த தேர்தலில் 40க்கு 40 39 தமிழ்நாட்டிலே, 1 புதுவையிலே. அது டாக்டர் கலைஞருடைய கனவுப்படி அவரது அருமை மைந்தன் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய வழிகாட்டுதலில் இங்கே இந்த ரிசல்ட் கிடைக்கும். இதை நினைத்துத்தான் இங்கே சுற்றி சுற்றி வருகிறார் பிரதமர். ஆனால் பிரதமருக்கு சொல்வேன், நீங்கள் என்ன பாடுபட்டாலும் சரி, இந்த தடவை நீங்கள் ஆட்சிக்கு வர முடியாது. இந்த முறை வடநாட்டிலும் விழிப்புணர்வு ஏற்பட்டு விட்டது, நீங்கள் ஆட்சிக்கு வர முடியாது. அதற்கு தமிழ்நாடு முன்னுதாரணமாக இருக்கும். 40 தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெற்று வருவோம். மற்ற மாநிலங்களிலும் பின்பற்றும். கேரளாவிலே நீங்கள் வர முடியாது, மேற்கு வங்கத்திலே நீங்கள் வர முடியாது. அது மட்டுமல்ல, உத்தரப்பிரதேசத்திலே, மத்திய பிரதேசத்திலே, நீங்கள் ஹரியானாவிலே, பஞ்சாபிலே எங்கேயும் வர முடியாது. ஆகவே நடைபெற்று முடிகின்ற தேர்தலில் தேர்தல் வாக்குப்பதிவு வாக்குகள் எண்ணப்படுகிற போது எங்கள் தோழர்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிக்கு முன்னாலே உட்கார்ந்து கொண்டு எங்களுடைய தாய்மார்களும் வாலிபர்களும் பெரியவர்களும் கைதட்டி வரவேற்பார்கள். அவ்வளவு பெரிய வெற்றியை தருவதற்கு வாக்காளர் பெருமக்கள் தயாராக இருக்கிறார்கள்.